உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிடுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு டைம் தாங்க, மறுபடியும் கிடைக்காது. அதனால் நம்ம எல்லா விஷயத்துலையும் சண்டை போடணும், எல்லா விஷயத்துலையும் எல்லாருக்கூடயும் போராடணும், எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னா முடியாதுங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்க முடியாது. இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது அது நம்மளோட பிரதிபலிப்பு கிடையாது. அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க மனசுக்குள்ளே அவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறது வருது. அதுக்காக நாம் ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிட்டு நம்ம லைஃப்பை நாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. உங்களுக்கு பாட்டு கேட்க தோணுதா, உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி பாட்டு கேளுங்க. உங்களுக்கு புத்தகம் படிக்க தோணுதா, உங்களுக்குன்னு புத்தகம் படிக்க தோணுனா புக் போய் வாங்கிட்டு வாங்க, படிங்க. இல்லை ஆன்லைனில் இப்போ எத்தனையோ இருக்குது, அப்படி படிங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுன்னு தோணுதா, சமைச்சு சாப்பிடுங்க ஜாலியாக. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, டயட்டு அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. பாடி ஷேமிங் முதல் நிறுத்துங்க. ஒவ்வொருத்தரோட உடலும் ஒவ்வொரு விதமானதுங்க. அது இந்த நம்மளுக்கெல்லாம் அந்த குழந்தை பிறந்த உடனேயே உடம்பு வேறு மாதிரி ஆயிடுது. நானே பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் ஒரு மடங்கு அதிகமாக இருக்கேன். அதனால் அந்த ரொம்ப பார்த்திங்கன்னா தெரியும், நான் ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ்லேயே இருந்துட்டேங்க ஒரு 2-3 வருஷம். குறைக்கணும்னு அது பண்ணுவேன், இதை பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். என்ன நானே ஏற்றுக்கல. இப்போ தான் என்ன நானே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் என் உடம்பு, இது என் குழந்தைக்கான இடத்த எனக்கு கொடுத்துருக்குது. அப்போ இது ஒரு என் கோவில் தானே. எனக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை. அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். எப்படி குழந்தை பிறந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பார்த்தப்பெல்லாம் எதுவுமே நடக்கலை. நார்மலாக எல்லாம் விட்டுட்டு என்னோடய இறைவன் என் அப்பனே கதின்னு அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தன்னால் நடந்ததுங்க. அதனால் நம்மளுக்கு வாழ்க்கையில் எது கிடைக்கணும்னு இருக்குது அது கிடைக்கும். எதுவுமே கிடைக்காம போகாது. நீங்கள் தைரியமாக இருங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பாய்.